இது எவ்வாறு செயல்படுகிறது, விவசாயிகளுக்கு எந்த அளவிற்கு இந்த கருவி பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை பார்க்கலாம். செல்போன் ஸ்டார்டர் என்பது கைக்கு அடக்கமான ஒரே ஒரு எலக்ட்ரானிக் போர்டு கொண்ட சிறிய கருவி. மின் மோட்டாரின் ஸ்டார்டருடன் இணைக்கப்படும் இந்த கருவி மின் இணைப்பு கிடைத்தவுடன் விவசாயிக்கு SMS அனுப்புகிறது. இதற்காக சிம் கார்டு ஒன்று இதனுடன் இணைக்கப்பட்டுள்ளது. பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் இந்த கருவியை பயன்படுத்தி விவசாயிகள் விரும்பும் போது மின் மோட்டாரை இயக்க முடியும். நைட் டைம்லாம் வந்து நான் வீட்டுக்கு போயிட்டா வீட்டில் இருந்து ஆஃப் பண்ணிக்குவோம். டைமும் செட் பண்ணிக்குவோம். 2 மணி நேரம் கழிச்சு ஆஃப் ஆகும்னா 2 மணி நேரம் கழிச்சு ஆஃப் ஆகிக்கும். எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் வெளியூர் போயிட்டுனா கூட அங்கிருந்தே ஆஃப் பண்ணிக்கிறேன், ஆன் பண்ணிக்கிறேங்க. தோட்டத்துக்கு எனக்கு ஆள் தேவையில்லைங்க. கருவியில் பழுது ஏற்பட்டால் உடனே அதனை சரி செய்து தருவதாகவும், பழுது நீக்கப்படும் வரை எப்போதும் போல மின் மோட்டாரை சாதாரணமாக இயக்கலாம் என்றும் கூறுகின்றனர் பெருந்துறையைச் சேர்ந்த தயாரிப்பு நிறுவனத்தார். வேறு தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்கள் கூட எளிதாக விவசாயம் செய்யலாம் என்பது அவர்களின் கூற்று. விவசாயி மட்டுமே பண்ணக்கூடியதில்லை. இப்போ ஒரு வேலை இருக்கிறவங்க நகரத்துல இருக்காங்க, அவங்களும் வந்து இந்த செல்போன் ஸ்டார்டர் பயன்படுத்தி ஈஸியா பண்ண முடியுது. சொட்டு நீர் பாசனம் மட்டும் இன்னைக்கு நல்லா எல்லா பக்கம் வந்துருச்சுங்க. அதை வச்சு நாம வந்து ஒரு மிஸ்டு கால் கொடுத்து செல்போன் ஸ்டார்டர் வச்சு ஈஸியா விவசாயம் பண்ண முடியுது. அதே மாதிரி நம்ம வந்து தோட்டத்துல போர்ல தண்ணி இருந்தாலோ இல்லையோ வந்து மோட்டரை வந்து ஆஃப் பண்ணிடும். செல்போன் ஸ்டார்டரை வாங்க தமிழக அரசு 50% மானியம் அளித்தாலும் அதனை பெற தேவையான ஆவணங்கள் எளிதாக கிடைப்பதில்லை என்கின்றனர் விவசாயிகள். டிராக்டர், கதிரடிக்கிற மிஷின் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ண முடியுது. ஏன்னா அதுக்கு டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து சிட்டா, அடங்கல், RSR இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. அது 3 லட்ச ரூபா ப்ராடக்ட்டுக்கு வந்து இது கேட்கும்போது அது அதிகாரிகளும் மற்ற வாங்குறவங்க ஈஸியாக பண்ணிடுறாங்க. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6000 ரூபா 7000 ரூபா ப்ராடக்ட்டுக்கு அந்த டாக்குமெண்ட்டை வந்து விவசாயி வாங்குறதுக்கே பார்த்தீங்கன்னா 2000 ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கு. மின்சாரம், தண்ணீர் ஆகியவை வீணாகாது என்பதோடு தோட்டத்தில் எப்போதும் ஒரு வேலையாள் இருக்க வேண்டிய அவசியத்தையும் தவிர்க்கலாம் என்பதால் செல்போன் ஸ்டார்டர் தங்களுக்கு உற்ற தோழனாக இருக்கிறது என்கின்றனர் விவசாயிகள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜான் மைக்கேலுடன் சிவகுமார்.